வணக்கம் நேயர்களே. சிவாஜி கணேசன் அவர்களுடன் நெருங்கி பழகியவரும் 25 படங்கள் அவரோடு நடித்தவருமான நடிகர் விஜயகுமார் சிவாஜியுடனான தனது அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார். நடிகர் திலகம், நடிப்பு சாம்ராட், நடிப்பு கிங், மோனார்க் என எந்த பெயரில் அழைத்தாலும் அது சிவாஜியின் நடிப்பு திறமையை முழுவதும் வெளிப்படுத்தாது. அவர் ஒரு ஒப்பில்லாத நடிகர்களின் இமயமாக திகழ்கிறார். கலைத்துறையில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கின்றனர், இன்னும் வரப்போகின்றார்கள். ஆனால் நடிப்பில் சிவாஜி கணேசனுக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருவராக சொல்கிறேன். நடிப்பு என்று சொன்னால் மிகைப்படுத்துவது மட்டும்தான். யதார்த்தமாக இருப்பது நடிப்பு அல்ல, இது உண்மையான விஷயம். சிவாஜி கணேசனை முதலில் நான் நேரில் பார்த்தது ஒரு த்ரில்லான அனுபவம். பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள நாட்டு சாலைதான் எங்கள் சொந்த ஊர். அங்கே பல நாடக கம்பெனிகள் இருந்ததால் நாடக சாலை என்ற பெயர் பெற்று பிறகு அது நாட்டு சாலையாக மருவியது. அங்கிருந்து டூரிங் தியேட்டரில் தினமும் ஒரு சினிமா பார்ப்பேன். கடந்த 1959 கும்பகோணத்தில் சிவாஜியின் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடைபெற இருந்தது. சுற்றுவட்டார கிராமங்களுக்கு அம்பாசிடர் காரில் சென்று நாடகத்துக்கு விளம்பரம் செய்து டிக்கெட் விற்பார்கள். நானும் என் நண்பர்களுமாக மொத்தம் 14 டிக்கெட்டுகள் வாங்கினோம். நாடகம் நடக்க இருந்த கும்பகோணத்திற்கு செல்ல 40 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சென்றோம். சிவாஜி நாடகத்தை பார்க்க ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்தார்கள். ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் வந்ததை பார்த்து அவர்களின் ஆர்வத்தை உணர்ந்து அனைவரும் தன்னை கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக கட்டபொம்மனாக முழு மேக்கப் மற்றும் உடை அலங்காரத்தோடு காரை விட்டு இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்தே வந்தார் சிவாஜி கணேசன். கும்பகோணத்தில் திறந்தவெளி தியேட்டரில் நாடகம் நடைபெற்றது. அன்றுதான் சிவாஜியை முதலாக அருகே இருந்து நேரில் பார்த்தேன். இந்த மாதிரி புகழ் பெற வேண்டும் என அப்போது என் மனதிற்குள் எண்ணம் எழுந்தது. அதை நிறைவேற்ற தீர்மானித்து அடுத்த 2 நாட்களில் சென்னைக்கு கிளம்பினேன். எங்கள் குடும்பம் சற்று வசதியான குடும்பம். சென்னையில் வசித்து வந்த என் அண்ணன் ராமச்சந்திரன் மற்றும் ஜோசியர் வையாபுரி இருவரின் உதவியோடு சினிமா வாய்ப்பு தேடி பட இளங்களுக்கு ஏறி இறங்கினேன். கடந்த 1960 சிவாஜி நடத்த ஸ்ரீ வள்ளி என்ற திரைப்படத்தில் பாலமுருகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. முருகனாக சிவாஜி நடித்தார். படத்தை இயக்கியவர் ராமண்ணா. சிவாஜி நடித்த படத்தில் நான் நடித்தேன் என்றாலும் எங்கள் இருவருக்கும் சேர்ந்த மாதிரியான காட்சிகள் அமையவில்லை. எனவே படப்பிடிப்பில் சிவாஜியை பார்க்க முடியவில்லை. நடிப்பு திறமையை வளர்த்து மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். ராமபக்தி என்ற நாடகத்தில் விநாயகராக நடித்தேன். என் அழைப்பை ஏற்று நாடகம் பார்த்து வந்த நண்பர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். காரணம், விநாயகராக நடித்த எனக்கு முகம் மற்றும் உடல் முழுவதும் மறைக்கும் விதத்தில் பெரிய மோல்டு மாட்டியிருந்ததால் என்னை அவர்களுக்கு தெரியவில்லை. 1 ஆண்டு காலம் பல முயற்சிகள் எடுத்தும் பலன் தராததால் திரும்பி ஊருக்கே போய்விட நினைத்தேன். அப்போதுதான் இயக்குனர் மாதவனை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. ஏவிஎம் ஸ்டூடியோவின் 6வது தளத்தில் எனக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தார்கள். அப்போது மேக்கப் டெஸ்டுக்கு எனக்கு அவர்கள் கொடுத்த உடை ராமன் எத்தனை ராமனடி படத்தில் சிவாஜி அணிந்த உடை. என் மேக்கப் போட்ட அண்ணன் கூறியதும் வியந்தேன். கேமராமேன் PN சுந்தரம் தான் கேமராவை இயக்கி கொண்டிருந்தார். சிவாஜி முன்பு பேசி நடித்த நீண்ட வசனம் ஒன்றை கொடுத்து நடிக்க சொன்னார்கள். அதில் நான் தேறியதும் மாதவன் இயக்கத்தில் பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார்கள். பஞ்சாட்சரம் என்ற எனது இயற்பெயரை விஜயகுமார் என சூட்டினார் இயக்குனர் மாதவன். ராமன் எத்தனை ராமனடி படத்தில் கிராமத்தானாக இருக்கும் சிவாஜி சென்னைக்கு வந்து பிரபல நடிகராகி பேரும் புகழும் பெறுவார். அப்படத்தில் சிவாஜி நடித்த பாத்திரத்தின் பெயர் விஜயகுமார். வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், கௌரவம், பாசமலர், கப்பலோட்டிய தமிழன், ராஜராஜ சோழன்
ஆகிய படங்களில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை சிவாஜியால் மட்டும்தான் சிறப்பாக செய்திருக்க முடியும். சிவாஜிக்கு பிடித்த உணவு முள்ளங்கி சாம்பார், மீன் குழம்பு மற்றும் மட்டன் பிரியாணி மிகவும் பிடிக்கும். தஞ்சாவூர் சமையல் என்றால் அவருக்கு அலாதியான பிரியம். இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய கிழக்கு சீமையிலே படத்தை பிரத்யேக காட்சியாக சிவாஜிக்கு திரையிட்டு காட்டினார்கள். படத்தை பார்த்த சிவாஜி, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கின்றீர்கள் என என்னை பாராட்டி கட்டியணைத்து முத்தம் கொடுத்தார். சிவாஜியிடமிருந்து கிடைக்கும் உச்சகட்ட பாராட்டு அதுதான். என் வாழ்வில் மறக்க முடியாத தருணம் அது. சிவாஜிக்கு ஈடு கொடுத்து பல நடிகைகள் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற பொருத்தமான ஜோடி என்றால் என்னை பொறுத்தவரை பத்மினி அம்மாதான். உத்தமபுத்திரன், தெய்வப்பிரவி, அமரதீபம், பேசும் தெய்வம், தில்லானா மோகனம்பாள், வியட்நாம் வீடு, குலமா குணமா ஆகிய படங்களில் சிவாஜி பத்மினி இருவருடைய ஜோடி பொருத்தம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சிவாஜியின் அன்னை இல்லத்திலே ஸ்பெஷல் விருந்து நடைபெறும். குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுக்கு தடபுடலான விருந்து பரிமாறப்படும். சுவையான ஐட்டங்கள் நிறைய இடம்பெறும். நான் பலமுறை அதை சாப்பிட்டு அனுபவித்திருக்கிறேன் என்று விஜயகுமார் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் படப்பிடிப்பு நடக்கும்போது சிவாஜி வீட்டிலிருந்து குறைந்தது 10 பேருக்கு சாப்பாடு வருமாம். இயக்குனர், சக நடிகர்கள், டெக்னீஷியன்களோடு அவர் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவாராம். வாரத்திற்கு ஒரு முறை அவர் வீட்டுக்கு சென்று அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சாப்பிட்ட பிறகுதான் அங்கிருந்து கிளம்ப முடியும். வேலைப்பளு காரணமாக 2 வாரங்கள் அவரை பார்க்க போகாவிட்டால் அவருக்கு கோபம் வரும். அதற்கு அடுத்த வாரம் அவரை சந்திக்கும் போது 5 நிமிடத்துக்கு பேச மாட்டார். நான் சந்திக்க வராததற்கு சரியான விளக்கம் தந்த பிறகே பேசுவார். ஒரு சமயம், டே விஜயா, நீ எப்படிடா சினிமாவுக்கு வந்த அப்படின்னு கேட்டார். அவர் நாடகம் பார்த்ததிலிருந்து ஹீரோவாக ஆனது வரை நான் விவரமாக எடுத்து சொன்னேன். நானும் கட்டபொம்ம நாடகத்தை தெருக்கூத்தில் பார்த்தேன்டா, சினிமாவுக்கு வந்தேன்டா அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல ஒற்றுமை, மேலும் ஒற்றுமை. இருவருக்குமே சுவாமிமலை கோவிலில் தான் திருமணம் நடந்தது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு பல ஆண்டுகள் தலைவராக இருந்து அந்த பதவியை கௌரவப்படுத்தியவர் சிவாஜி. அவர் தலைமையில் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு எம்ஜிஆரால் திறக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் கவர்னர் மாளிகைக்கு சென்று அங்கு காலை சிற்றுண்டி சாப்பிட்டு இளைய தலைமுறை படத்தில் சிவாஜியும் நானும் குத்து சண்டை போடும் காட்சி வரும். 12 அடி உயர மேடை அமைத்தார்கள். சண்டை போடும்போது காலில் கயிறு மாட்டி கீழே விழுந்து கையில் எலும்பும் பிசகு ஏற்பட்டு 10 நாட்கள் படப்பிடிப்புக்கு போக முடியவில்லை. எனக்கு அடிபட்ட விஷயம் பத்திரிகையில் வந்தது. 10 நாட்களுக்கு பின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சத்யா ஸ்டுடியோவுக்கு போனேன். அப்போது என்னை பார்த்து கைவிடித்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். விஜயகுமாரை டே விஜயா என்று அழைப்பாராம். சிவாஜி அண்ணே என்று அழைப்பாராம். விஜயகுமார் வேறு யாரும் அவரை விஜயா என அழைத்ததில்லை. சிவாஜியை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் தயாரித்தார் விஜயகுமார். படத்தின் பெயர் நெஞ்சங்கள். படத்தை இயக்கியவர் மேஜர் சுந்தரராஜன். விஜயகுமார் நடிகர் திலகத்தோடு 25 படங்களில் நடித்திருந்தார். இளைய தலைமுறை, பைலட் பிரேம்நாத், தீபம், நீதிபதி, திருப்பம், நேர்மை, தீர்ப்பு, கவரிமான், சிரஞ்சீவி, சந்திப்பு போன்ற பல படங்கள் அதில் அடங்கும். விஜயகுமார் நடித்து பெரிய அளவில் பாராட்டுகள் பெற்ற நாட்டாமை திரைப்படத்தை தெலுங்கு நடிகர் மோகன் பாபு தெலுங்கில் பெத்தராயுடு என்ற படத்தில் தயாரித்தார். படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. நாட்டாமை படத்தில் விஜயகுமார் செய்த பாத்திரத்தை தெலுங்கில் நடித்தவர் ரஜினிகாந்த். அந்த வேடத்தில் நான் நடிக்க விரும்புகிறேன் என உரிமையோடு கேட்டு வாங்கி நடித்தாராம் ரஜினிகாந்த். இப்படி விஜயகுமார் பல நிகழ்வுகளை நமக்காக தந்திருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம் நல்லதொரு தருணத்தில். நன்றியோடு வணக்கம் நேயர்களே.